This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. வாக்கு எண்ணிக்கைக்கு இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு இதன் மூலமாக விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. அதே போல மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் இன்றைக்குள் வர இருக்கிறார்கள். 234 தொகுதிகளுக்கும் பார்வையாளர்கள், வெளிமாநில பார்வையாளர்கள் வருவதால் அவர்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்படுது. அதே போல மத்திய பாதுகாப்பு படை 3 கட்டத்துக்கு பாதுகாப்பு ஒவ்வொரு, குறிப்பாக சென்னையில பாத்தீங்கன்னா லயோலா, ராணிமேரி கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது. அங்கெல்லாம் 3 அடுக்கு பாதுகாப்பு போடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழகத்தில் சென்னையில் மட்டுமே 1,62,000 போலீசார் தமிழகம் முழுவதும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் எந்தவித பிரச்சனை இன்றி, குறிப்பாக மாலைக்குள் அனைத்து இவிஎம் மிஷின்களும் எண்ணப்படுவதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் காணொலி காட்சி மூலமாக தற்போது ஆலோசனை நடத்தி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.